வணக்கம் நேயர்களே. இன்று அதிகாலை நெடுந்தீவு கடற்பரப்பில் அத்துமீறி இழுவை மடிப்படகு மூலமாக மீன்பிடிக்க வந்த இந்திய மீனவர்கள் அவர்கள் இப்படி மீன்பிடிக்க வந்திருக்கின்றார்கள் என்று அறிந்தவுடன் காங்கேசன்துறை கடற்படை வீரர்கள் விரைந்து சென்றிருக்கின்றார்கள் நெடுந்தீவு கடற்கரைக்கு. அங்கு சென்று இந்திய மீனவர்களை பிடிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அவ்வாறு மேற்கொள்ளுகின்ற பொழுது இந்திய மீனவர்களுக்கும் அதை தடுப்பதற்கு சென்ற காங்கேசன்துறை கடற்படைகளுக்கும் இடையில் ஒரு மோதல் சம்பவம் இடம்பெற்றதாக அறிய முடிகிறது. அந்த மோதல் சம்பவத்தில் ஒரு கடற்படை வீரர் உயிரிழந்திருக்கின்றார், தாக்குதலினால் உயிரிழந்திருக்கின்றார். இந்த சம்பவம் அந்த கடற்பகுதியில் அந்த பிரதேசத்தில் பெரும் பதற்ற நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இதைத் தொடர்ந்து இந்திய மீனவர்கள் 10 பேரும் அவர்கள் வந்த இழுவை மடி படகும் காங்கேசன்துறை கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. எனவே அதில் உயிரிழந்த கடற்படை வீரர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும், இந்திய மீனவர்களுடைய இழுவை படகு காங்கேசன்துறை கடற்படையினால் காங்கேசன்துறைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும், கைது செய்யப்பட்ட 10 இந்திய மீனவர்களும் போலீசாருடைய விசாரணைகளுக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. விசாரணைகளை தொடர்ந்துதான் அவர்களுடைய வருகை அல்லது அவர்கள் சம்பந்தமான விடயங்கள் இன்னும் ஊர்ஜிதப்படுத்தப்படும் எனவும் சொல்லப்படுகின்றது. காரணம், இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய மீனவர்களுடைய தாக்குதலில் ஒரு கடற்படை வீரர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்ற விடயம் வந்த பொழுதுதான் இனிமேல் தான் எங்களுடைய கடலில் அலர்ட் ஆவாங்க எல்லாரும், இல்லையா? இந்திய மீனவர்கள் வராங்களா, போட் வருதா, அந்தந்த விஷயங்கள்லாம் பார்க்கப்பட்டு எங்களுடைய மீனவர்களுடைய பிரச்சனைகள் ஓரளவு சுமூகத்திற்கு வரப்படலாம் என்றுதான் ஒரு எண்ணம் தோன்றுகிறது. மக்களினுடைய மீனவர்களுடைய கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகிற பொழுது அவர்களால் எங்களுடைய இழுவை படகுகள், இந்திய மீனவர்களின் ரோலர் படகுகள், இழுவை மடி படகுகளினால் சாதாரண எங்களுடைய மீனவர்களுடைய சாதாரண படகுகள் அல்லது மீன் உபகரணங்கள் எல்லாம் சேதமடைகின்றன என்று சொல்லப்படுகின்ற பொழுது அதை யாரும் பெரிதாக கணக்கெடுப்பதாக இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்பொழுதுதான் அதை கடற்படையினர் சரியாக உணர்ந்திருக்கின்றார்கள். ஏனென்றால் கடலில் அவர்களை தடுக்கப் போகின்ற பொழுது அவர்களுடைய தாக்குதல் இடம்பெறுகிறது. அந்த தாக்குதலில் எங்களுடைய எத்தனையோ மீனவர்கள் காயப்பட்டிருக்கின்றார்கள். வடமராட்சி பகுதிகள் எல்லாம் இந்திய மீனவர்களின் தாக்குதல்களால் எங்களுடைய மீனவர்களுடைய வள்ளங்கள், படகுகள் எல்லாம் சேதமடைந்தன, பலர் காயமடைந்தார்கள். அப்பொழுதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக நடக்கின்ற 2 வருடங்களுக்கு முன்னர் நடந்தது. இப்பொழுது ஒரு கடற்படை வீரர் உயிரிழந்திருக்கின்றார் என்ற சம்பவத்தினால் நிச்சயமாக ஏதேனும் ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும். நெடுந்தீவு பிரதேசம் இப்பொழுது ஒரு பெரிய குழப்ப நிலையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த மீனவர்கள் கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்றில் முற்படுத்தப்படுவார்கள். கைப்பற்றப்பட்ட இழுவை மடி படகு காங்கேசன்துறை கடற்படையினரால் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்கள் கிடைக்கப்பெற்றால் மீண்டும் உங்களுடன் நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரையில் இணைந்திருங்கள் டியூப் தமிழுடன். நன்றி, வணக்கம்.